ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வை இதே ஆசிரியர் தேர்வு வாரியம் மிக தெளிவாக வந்து நடத்துதாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ஆசிரியர் தகுதி தேர்வை. அப்படி இருக்கும்போது 2024ல வந்து இடைநிலை ஆசிரியர் தேர்வுல யாரெல்லாம் சக்சஸ் ஆனாங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன ஆணை கொடுத்து இப்போ ஒரு அரசு பள்ளியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து 2030 2028ல தான் எக்ஸாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி மட்டும் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க தவிர நம்முடைய இன்ஸ்டிடியூஷன் மூலமா 150 வினாக்கள் 150 மதிப்பெண்கள் இருக்கு. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இதுக்கான அதாவது மெயின் பாடத்துக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுப்போம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வை இதே ஆசிரியர் தேர்வு வாரியம் மிக தெளிவாக வந்து நடத்துதாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ஆசிரியர் தகுதி தேர்வை. அப்படி இருக்கும்போது ஆசிரியர் தகுதி தேர்வில் யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நியமன தேர்வு, இடைநிலை ஆசிரியர் தேர்வு, பட்டாதாரி ஆசிரியர் தேர்வை இதே டிஆர்பி போர்டு வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக 2024ல வந்து இடைநிலை ஆசிரியர் தேர்வில் யாரெல்லாம் சக்ஸஸ் ஆனாங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன ஆணை கொடுத்து இப்போ ஒரு அரசு பள்ளியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெட் பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு பட்டாதாரி ஆசிரியர் தேர்வை நடத்தி முடிச்சு அதில் யாரெல்லாம் நல்ல மார்க் எடுத்தாங்களோ அவங்களுக்கு நியமன ஆணை கொடுத்து இப்போ ஒரு அரசு பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் 2 மார்க்கு, 1 மார்க்கு, 5 மார்க்கு, 10 மார்க்கில் மிஸ் பண்ணவங்க, அப்ளை பண்ண முடியாமல் போனவங்க, சரியாக படிக்க முடியாதவங்க, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த வாய்ப்பாக வந்து கூடிய விரைவில் நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர் அதுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் வந்து வருடாந்திர கால அட்டவணையில் பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு மட்டும்தான் இருக்குது, இடைநிலை ஆசிரியர் தேர்வு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 அதுக்கான அறிவிப்பே பார்த்தீங்கன்னா வருடாந்திர கால அட்டவணை வந்து கிடையாது. ஆனாலுமே அதுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ கம்மிங் சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க. அப்படி இருக்கும்போது டிஆர்பி போர்டு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், நியமன தேர்வாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பிஓ எக்ஸாம், பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி தேர்வுக்கு ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் நல்லா படிக்கிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் சோசியல் மீடியாவில் படிங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த எக்ஸாம் வரவே வராது, எலெக்ஷன் வருது, அடுத்து 2030 2028ல தான் எக்ஸாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க தவிர படிங்க, எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் போதும் ஒரு ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் உங்களால் வந்து ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். ஏன்னா இப்போ வரக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துலேயுமே வந்து கொஸ்டின் வந்து ஈஸியாலாம் கிடையாது, பார்த்த உடனேலாம் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டினுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி அப்ளை பண்ணுறவங்க, படிக்கிறவங்க இவங்க யாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. அப்ளை பண்ணிவிட்டு யாரெல்லாம் ப்ராப்பராக படிக்காங்களோ, யாரெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுறாங்களோ, யார் டெஸ்ட் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதே மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணுங்க. ஸோ நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர் தேர்வை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா தகுதி தேர்வில் நீங்கள் தகுதியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும். ஸோ தகுதி தேர்வுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக கைடன்ஸ் வந்து கொடுப்போம், டெஸ்ட் ப்ராக்டிஸ் காண்டக்ட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின்ஸை பொறுத்த மட்டும் தமிழ் பாடம், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இந்த மாதிரி 5 பாடத்திலிருந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச வினாத்தல் அடிப்படையிலையும் எதிர் வரக்கூடிய வினாத்தல் அடிப்படையிலையும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அந்த மோட்டிவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுவோம். அதையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெட் பேப்பர் 1 வந்து ஈஸியாக பாஸ் பண்ணியாச்சு, நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர் தேர்வு வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது.
அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கை கொடுக்காது. எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு சிலபஸை பாருங்கள், சிலபஸை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெண்டையுமே நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா அடுத்து சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு படிக்கும் போதும் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் எக்ஸாமில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மேபி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில அடிப்படை தகவல் வந்து தெரிய பாசிபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், ப்ரைவேட் ஸ்கூலில் இத்தனை வருஷமாக வேலை பார்க்கேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் இத்தனை வருஷமாக டெம்பரவரியாக வேலை பார்க்கேன், என்னால் வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு தலக்கணத்தோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு காலமும் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் காலங்காலமாக படிக்கிறவங்க வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது, வேலை அனுபவம் உள்ளவங்க பாஸ் பண்ணுறது கிடையாது. யார் சிலபஸ்க்கு அடாப்ட் ஆகிட்டு படிக்காங்களோ, ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, கன்சிஸ்டன்சியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த நியமன தேர்வு, இடைநிலை ஆசிரியர் தேர்வில் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்முடைய இன்ஸ்டிடியூஷன் மூலமாக 150 வினாக்கள், 150 மதிப்பெண்கள் இருக்குது. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இதுக்கான அதாவது மெயின் பாடத்துக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுப்போம், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் தமிழ் தகுதி தேர்வும் அடங்கும், அதையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் 150 மதிப்பெண்ணுக்கு 125 ப்ளஸ் அந்த டெட் எக்ஸாம் மார்க்கு 5 மதிப்பெண்கள் 130 மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு அரசு பள்ளியில் அரசு இடைநிலை ஆசிரியராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா படிக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் படிக்கவே இல்லை, அறிவிப்பை பார்த்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன், ஹால் டிக்கெட்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்க வேண்டியதான். ஏன்னா ஏற்கனவே டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க, டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க அதுக்கான சிலபஸ் எடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இப்போ வரைக்குமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ படிக்கிறவங்க ஈஸியாக நல்லா படிப்பாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா எக்ஸாமில் நல்லா மார்க் எடுப்பாங்க. நீங்கள் படிக்கவே இல்லை, அந்த 60 நாள் 90 நாள் தான் நான் வந்து படிப்பேன் அப்படின்னா உங்களால் படிக்க முடியும், மார்க் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர், நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர் இந்த ரெண்டுக்குமே வந்து இப்போ கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் வந்து உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்குது. நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா படிக்கிறவங்க ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க, பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.